தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நல்ல வேலை, இன்னைக்கு நம்ம பக்கா மாஸ் கட்சின்னுவாங்க, அப்படி இல்லை, அது பக்கா பைத்திய கட்சி. பக்கா பைத்தியம் கட்சியில் இன்னைக்கு நம்ம எதிர்பார்த்த ஒன்றும் நடக்கலை. நல்ல வேலை நடக்கலை. நம்ம என்ன நினச்சோன்னா, இவன் இந்த திருமணத்துக்கு கூட்டிகிட்டு போன மாதிரியே திரிஷாவை கூட்டிகிட்டு இந்த மகளிர் தின விழாவுக்கு வந்து இவங்க தான் அவங்க கொள்கை பரப்பு செயலாளர், அப்படி இல்லைன்னா நான் ஆண் முதல்வர் ஆகிக்கிறேன், பெண் முதல்வராக இவங்க இருப்பாங்கன்னு கையோட ஜோடியை கூட்டிட்டு வந்து நிறுத்திடுவானோ அப்படின்னு பார்த்தோம். நல்ல வேலை, இந்த திருமண நிகழ்வுக்கு போயிட்டு வந்ததுல பல தற்குறிகள் சரியாயிடுச்ச மாதிரி தெரியுது. பல பேர் பதிவு போடுறான், உன்னை நான் என்னமோ நினைச்சேன், இதுக்கெல்லாம் நான் முட்டு கொடுக்க முடியாது, ஏய் தேர்தல் வரைக்கும் சும்மா இருக்க வேண்டியதானையா அப்படின்லாம் பல பேர் செதறி ஓடுறான். நல்லா நமக்கு தெரியுது. அதனால இதை தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு தான் நமக்கு தோணுது. இருந்தாலும் பக்கா பைத்தியம் கட்சி வந்து ஒரு பெரிய ஒரு கொள்கை பரப்பு செயலாளரை இழந்துட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். தம்பி விஜய்க்கு ஒன்று சொல்லணும், நீ 1000 பேருக்கு அன்னதானம் போடலாம், இல்லை 1000 அன்னதானம் போடலாம், ஆனால் ஆத்தா அப்பனை பட்னியா போட்டுட்டு நீ எத்தனை பேருக்கு அன்னதானம் பண்ணாலும் அதனால எந்த புண்ணியம் உனக்கு வரப்போறது இல்லை. அப்படித்தான் என்னென்னமோ அள்ளி வீசுற, ஏதோ பேசுற, ஏதோ மகளிர் தின விழா கொண்டாடுற, உனக்கு அந்த அருகதை இருக்க, முதல்ல அந்த அருகதை இருக்கணும்ல. ஒரு தலைவன் நீ வீட்டில் இருக்கிற பொண்டாட்டி மகளை எல்லாம் அடிச்சு பத்தி விட்டுட்டு மகளிர் தினம் கொண்டாடுறேன் அப்படின்னா அது எதுக்கு சமம்னா இதுக்கு தான். 1000 அன்னதானம் செஞ்சாலும் ஆத்தாப்பனை பட்னியா போட்டேன்னா அந்த அன்னதானத்தினால எந்த பயனும் கிடையாது. அப்படியே சும்மா அள்ளி விடுற, ஏன்னா வரப்போறது இல்லை, முதலமைச்சராக வரப்போறது இல்லை. அப்படியே முதலமைச்சராக வந்துட்டு அப்படியே கையெழுத்து போடுற மாதிரியே திட்டங்கள். நம்ம வந்தா இதையெல்லாம் செய்ய போறோம் தேர்தல் அறிக்கையா கூட கிடையாது. அப்படியே வந்துட்ட மாதிரியும் உட்காந்து கையெழுத்து போடுற மாதிரியும். எப்படின்னா, ஸ்டாலின் 1000 ரூபாய் கொடுத்தாரு உரிமை தொகை குடும்ப தலைவிக்கு. உடனே ஐயா இபிஎஸ் என்ன பண்ணாரு, நீ 1000 கொடுத்தா நான் 2000 அப்படின்னாரு. இப்ப தற்கொலை தளபதி என்ன பண்றாப்லன்னா, நான் 2500. நீ இதுக்கு பேர் மாற்று கிடையாது. இலவசத்தை காட்டி மக்களை ஏமாத்துகிற மாற்று நீ கிடையாது. அப்புறம் என்ன சொல்ற, பஸ்ல வந்து பிங்க் பஸ்ல தான் கிடையாது, எல்லா பஸ்லயும் ஏறிக்கலாம், எல்லாரும் ஏறிக்கலாம், எல்லா பஸ்லயும் ஏறிக்கலாம் பெண்கள். சிலிண்டர் ஒரு வருஷத்துக்கு 6 சிலிண்டர் ஃப்ரீ. என்னையா மாற்று நீ? சிலிண்டர் ஃப்ரீ, 1000 வந்து 2500 ஆயிருது, எல்லா பஸ்லயும் ஏறிக்கலாம். ஏதாவது ஒரு சின்ன ஒரு வருமானம், இந்த மாதிரி நான் வருவாய் ஈட்டி இப்படி செய்வேன் அப்படிதான் இருக்கா? இல்ல. இதுல ஐயா பெரிய என்னமோ அப்படியே குடும்பத்தையே அப்படியே கட்டி காத்து நிக்கிற மாதிரி. அப்படியே பார்த்தீங்கன்னா அண்ணன் சீரா ஒரு திட்டம் இருக்குப்பா, அண்ணன் சீர் திட்டம். எல்லா பேரும் வந்து நான் பொண்டாட்டியா வரவான்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுல இவர் அண்ணன் சீருக்கு வந்துட்டாப்ல, 1 பவுனும் 1 மோதிரம், 1 பவுனும் 1 பட்டு புடவை இலவசம் வச்சுக்க. இதுக்கு பேர் என்ன? அண்ணன் சீர். அடுத்து தாய்மாமன் தங்க மோதிர திட்டம். குழந்தை பிறந்துருச்சுன்னா தாய்மாமனா வந்து இவரே வந்து கொடுக்குற மாதிரி இவருடைய அரசு வந்து கொடுக்குமா. சரி, இதுக்கெல்லாம் அண்ணன் சீர் தாய்மாமன் சீர்லாம் போடுறியே, கணவன் கடமை திட்டம் அப்படின்னு ஒன்று போடுவோமா? அதான் எல்லா பேரும் பொண்டாட்டியா வரேன்னு பேசுறாங்களே, கணவன் கடமை திட்டம் அப்படின்னு போடு. முதல்ல சங்கீதாவுக்கு நல்ல கணவனா உன் கடமையை செய்யும். முதல்ல அதை செய்ய முடியுமா? அதுல இவர் மாதிரி வேலு நாச்சியார் படையா, அந்த படை சங்கீதாவுக்கும் உன் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பா இருக்குமா? முதல்ல வேலு நாச்சியார் படை சரி, நீ ஊர்ல உள்ள பொம்பளை எல்லாம் நீ காப்பாத்துறது இருக்கட்டும், திரிஷா உட்பட கீர்த்தி சுரேஷ் உட்பட எல்லா பேரையும் நீ காப்பாத்து, சங்கீதாவையும் சாஷாவையும் காப்பாத்துமா அந்த படை? அஞ்சலை அம்மாள் நீதிமன்றமா, கடைசியில் நீதிமன்றமே அமைக்க போயிட்டாப்ல, நீதிமன்றத்தை அமைக்க போறாப்லையா? இது யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு நீதித்துறை? அதெல்லாம் எதுவும் தெரியாம ஒருவேளை கட்ட பஞ்சாயத்து பண்ணாப்புல போல, அதுக்கு நீதிமன்றம் சொல்றாரு என்னன்னு தெரியல. அஞ்சலை அம்மாள் நீதிமன்றம் சரி, அது எதுக்குன்னா விரைவா நீதி கொடுத்துருவாராம், உடனே நீதி. அது வழக்க போட்டு இழுக்கிறது வைக்கிறதுலாம் கிடையாதான், அதுக்காக தான் இந்த அஞ்சலை அம்மா நீதிமன்றமா. சரி, அஞ்சலை அம்மா நீதிமன்றத்தில் இந்த சங்கீதா வழக்கை எடுத்துக்குவியா? சங்கீதா வழக்கு கொடுப்பாங்க, எடுத்துக்குவியா? நல்ல நீதியை அந்த அந்த அஞ்சலை அம்மாள் நீதிமன்றம் கொடுத்துருமா? சொல்ல முடியுமா? அதை உனக்கு சொல்ல முடியாது. அது இன்னொன்று சொல்றாப்ல, ஸ்மார்ட் பேனிக் பட்டன் அப்படின்னு ஒன்று கொடுத்துருவாப்லையா, எல்லா இடத்துலையும் ஃபிக்ஸ் பண்ணிடுவாப்லையா. அந்த பேனிக் பட்டன் அமைக்காச்சுன்னா உடனே பதில் வருமா, பாதுகாப்பு வந்துருமா? அந்த ஸ்மார்ட் பேனிக் பட்டன் சாஷாவுக்கும் சங்கீதாவுக்கும் கொடுப்பியா? கேள்வி வரும்ல. நீ எல்லாருக்கும் அள்ளி கொடுக்குறது இருக்கட்டும் ராஜா, ஓ வீட்டுக்குள்ள அதை கொடுப்பியா? வீட்டுக்குள்ள கொடுப்பியா? அதை முதல்ல உன் வீடா இருக்குதா? இது குடும்பமா இருக்குதா? நீ எங்க இருக்க? உன் மனைவி எங்க இருக்காங்க? உன் மகன் எங்க இருக்கான்? உன் மகன் எங்க இருக்கா? உங்க ஆத்தாப்ப எங்க இருக்கான்? டேய், எல்லா பேரும் செதறி கிடக்கீங்கடா.
ஒரு குடும்பத்தையே உருவாக்க முடியாது நீ இந்த நாட்டை காப்பாத்துவேன், அப்படியே பல திட்டங்களை உருவாக்குவேன், அன்னை சீரு தாய் மாமை தங்க மோதிரம். அடே அப்பா, டேய் ஓட்டுறதுக்கெல்லாம் ஒரு அளவு இருக்குடா. முந்தா நேத்து தான் ஊரே சிரிச்சது இல்ல, உலகமே நாரி போச்சு. முந்தா நேத்து தான் உலகமே நாரி போய் கிடக்கு. அதுல இவரு மகளிர் தின விழா கொண்டாடுறாரா? மகளிர் தின விழா கேவலம் கட்டு போயிட்ட. என்னவோ அது அது வேற இது வேறங்கிற மாதிரி போற, எல்லாத்தையும் ஒப்பிட்டு பாக்குறான். இன்னைக்கு நீ தற்கொலையில நிறைய பேர் இன்னைக்கு சரியாயிட்டா, அது தெரியுமா உனக்கு? டேய் 52 வயசுல உன் மகனும் ஒரு காதல் ஜோடியை பிடிச்சிட்டு கல்யாணம் பண்ணக்கூடிய வயசுல அப்படியே நம்ம புதுமண தம்பதி மாதிரி வந்து இறங்குற. இதெல்லாம் ஏத்துக்குவான்னு நினைக்கிறியா? இவ்வளவு தைரியமும் இந்த தெனாவட்டும் உனக்கு எப்படி வந்துச்சு? எதனால வந்துச்சு? இந்த ரசிகர்கள் தட்டின கை ஒலி, விசில் சத்தம், ஆரவாரம், ஆர்ப்பரிப்பு அதுல வந்துச்சுங்கிறத நீ மறந்துடாத. ஆனால் சட்டம் எவ்வளவு கேவலமா இருக்கு தெரியுமா? சட்டம் எவ்வளவு கேவலமா இருக்கு தெரியுமா? 41 பேரை போட்டு தள்ளிட்ட, ஒரு பிட்டு கூட உன்னை தொட முடியல பாரு. யார்? இந்த தமிழ்நாடு அரசு தான். நீ சொல்றிய ஸ்டாலின் சார், அந்த ஸ்டாலின் சார் அரசு தான். ஒரு கேவலம் கட்ட அரசு தானே இருக்கு. ஒண்ணுமே செய்யலையே உன்னைய. எத்தனை பேர் நீ போறப்ப உனக்கு பின்னால பின்தொடர்ந்து வந்து எத்தனை பேர் உழுகுறான், கை கால் முறிஞ்சு போச்சு, எத்தனை பேர் செத்தான்னு கணக்கு இல்ல, வரல. அதுக்கு கூட உன்னை எதுவுமே பண்ணிடலையே, உன்னை ஒண்ணுமே செஞ்சிடலையே. ஒரு நடிகையோட உல்லாசமா திடுற, பல போதைப் பொருட்களை பயன்படுத்துறதா சொல்றாங்க. இந்த சட்டம் உன்னை தொடவே இல்லையே, எதுவுமே செய்யலையே. இந்த இப்ப வந்து இருக்கு சங்கீதா வழக்கு, அடுத்த நாளே நீ போற, ஆமாடா நான் இப்படி தாண்டா அப்படிங்கிற. அப்ப இதெல்லாம் எதை காட்டுது? இந்த புகழ், இந்த வெளிச்சம், நீ உச்ச நடிகர்ங்கிற பாரு. அப்ப சட்டம் எல்லாருக்கும் சமம் இல்லை இல்லையா? நீ செஞ்ச இத்தனையும் ஒரு சாமானியன் செஞ்சிருந்தா, நீ செஞ்ச இத்தனையும் ஒரு சாமானியன் கடந்து வந்திருந்தா சும்மா விட்டுருமாடா அந்த சட்டம்? இந்நேரம் சங்கீதா கொடுத்த வழக்குக்கு இந்நேரம் என்ன நடந்திருக்கணும்? இப்ப சங்கீதா நாளைக்கே போய் காவல்துறையில போய் ஒரு மகளிர் காவல் நிலையத்தில் போய் ஒரு புகார் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோமே, உன்னை ஒன்றும் செய்ய போறது இல்லப்பா. உன்னை இந்த சட்டம் ஒண்ணுமே செய்யாது. ஏன்? நீ உச்ச நடிகர். உச்ச நடிகர் பிரபலங்களுக்குன்னு ஒரு தனி சட்டம் இருக்கு. அதனால உன்னை யாருமே எதுவுமே செஞ்சிட முடியாது. அதனால நீ தைரியமா நீ எதை வேணா செய்யலாம், எங்க வேணா போலாம், என்ன வேணா செய்யலாம் நீ. ஏன்னா இங்க சாமானியனுக்கு ஒரு சட்டம், பொருளாதாரத்தில் மேம்பட்ட பணக்காரனுக்குன்னு ஒரு சட்டம், பிரபலங்களுக்குன்னு ஒரு சட்டம் இங்க இருக்கு, அரசியல் தலைவர்களுக்குன்னு ஒரு சட்டம் இங்க இருக்கு. அதனால நீ செய்ய, இன்னும் எவ்வளவு வேணாலும் செய்ய. நீ கேட்கிறிய ஸ்டாலின் சாரை நம்புறீங்களா விஜயை நம்புறீங்களான்னு? ஆனா அந்த உன் கூட்டத்துக்குள்ள இருந்தாங்க பாரு அந்த பெண்கள், பெண் பைத்தியங்கள் தான் சொல்லணும். அந்த பைத்தியங்கள் என்ன சொல்லியிருக்கணும்? நீ சங்கீதாவை நம்புறியா த்ரிஷாவை நம்புறியான்னு கேட்டிருந்தா ஒரு சரியான ஒரு கட்டமைப்பை நீ வச்சிருக்கேன்னு நம்ம பார்க்கலாம். நீ சொல்றதுக்கு முன்னாலே கூச்சலிடுற ஒரு அறவேக்காடு பைத்தியங்களை கொண்டு வந்து நீ பாட்டிக்கிட்டு நல்லா தெரியுது. நீ இப்ப சேர்த்து வைக்க என்ன தெரியுமா தெரியுது? ஓ இவ்வளவு பைத்தியங்கள் இருக்குதோ, ஓ இத்தனை மரகண்டு போய் தெரியுதோ. என்னடா என்ன நடக்குதுன்னு முதல்ல பாரு. நீ முதல்ல அவன் பார்க்கறது இருக்கட்டும், போய் நின்ன பாரு, பைத்தியமா போய் நின்று கத்திக்கிட்டே இருக்க பாரு. நீ முதல்ல உணரு. உன் புருஷன் இதே மாதிரி ஒருத்தைய கூட்டிட்டு போயிட்டு உன்னை ரோட்ல விட்டுட்டான்னா நீ நீ என்ன பண்ணுவ? நீ என்ன செய்வ? சிந்திச்சு பார்த்திருக்கியா? என்னைக்காவது அதை ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பார்த்திருக்கியா? நீ உட்காந்து கத்தினால ஒவ்வொருத்த புருஷனும் இதே மாதிரி ஒருத்தைய கூட்டிக்கிட்டு இதே மாதிரி போனான்னா ஒரு நிமிஷம் நீ வந்து இந்த சங்கீதா, அந்த மகள் சஞ்சய், சாஷா இவங்க மனநிலையிலிருந்து ஒரு நிமிஷம் யோசிச்சிருக்கீங்களாடா? இந்த தற்கொலை நாய்களை கேட்கிறேன், ஒரு நிமிஷம் யோசிச்சிருக்கீங்களாடா? அந்த த்ரிஷாவோட அந்த வந்தப்ப அந்த சங்கீதாவுடைய பார்வை, அதை பார்த்த உடனே அந்த மனம், அந்த மகன், அந்த மகனுடைய அந்த மனம் எவ்வளவு வெடிச்சு செதறி இருக்கும்னு. இந்த மாதிரி எந்த சிந்தனையும் இல்லாம குருட்டுத்தனமா சினிமால வந்தான், அப்படியே சினிமால எப்படி அவன் நல்லவனா இருந்தான் அப்படியே அவன் நல்லவனாவே இருப்பான். கேடு கட்டவங்களா? அங்க பேசுற வசனம் மாதிரியான இங்க பேசுறான். பார்த்தானா படிக்கிறான். படத்துல பத்திரிகையாளர் சந்திக்கிறானே, இங்க ஒரு பத்திரிகையாளர் சந்திச்சிருக்கானா? அது வேற இது வேறங்கிற அந்த வித்தியாசம் தெரியாத ஒரு குருட்டு கூமுட்டைகளா, பைத்தியங்களா? உன் வீட்டுல இந்த மாதிரி நடந்துச்சுன்னா நீ என்ன செய்வி? அப்படி சிந்திச்சு பாரு. அதுல சொல்றான், ஓம் சக்தி பராசக்தி, விஜய் மகனுக்கு த்ரிஷா சித்தி. இதை கேட்கும் போது அந்த மகனுக்கு எவ்வளவு வலிக்கும், எவ்வளவு வலிக்கும். ஒன்னொன்னை உனக்கு வந்த மாதிரி நினைச்சு பாரு. குருட்டுத்தனமா நிக்காத, தயவு செய்து குருட்டுத்தனமா நிக்காத. நான் அரசியலை கடந்து சொல்றேன். ஒரு பாழாய்ப்போன சமுதாயத்தை தயவு செய்து உருவாக்கிறார். அவனுடைய மொத்த திரை வாழ்க்கைங்கிறது 30 ஆண்டுகள். சங்கீதா அவனோடு வாழ்ந்தது 26 ஆண்டுகள். 30 ஆண்டுகள் அவன் உச்சத்தை பிடிச்சிருக்கிறான்.
அப்ப 26 ஆண்டுகள் அவனோட வாழ்ந்திருக்காங்கன்னா இவன் இந்த திரைத்துறைக்கு வந்து 4வது ஆண்டுலேயே அவன் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. யாரு? ரசிகையா இருந்திருக்கிறாங்க. அப்பையெல்லாம் இந்த புண்ணாக்கு ஒரு புடுங்கியும் கிடையாது, இவன் ஒரு புண்ணாக்கும் கிடையாது இவன் அப்ப. ஆனால் அன்றைக்கே அவனை நேசித்து ரசிகனாகி காதலியாகி மனைவியாகி 2 பிள்ளைகளை பெற்று ஒரு குடும்பமாக வாழ்ந்த அந்த குடும்பத்தை ஒருத்தர் சிதைச்சிருக்கிறான். இவன் பெரிய ஆள் ஆகிறதுக்கு முன்னாலேயே இவனை நம்பி கழுத்தை நீட்டின ஒரு பெண்ணுக்கு இவ்வளவு பெரிய அவலம் நடந்திருக்குதுன்னா உங்களைப் போல ரசிகை தான், உங்களைப் போலவே ரசிகையா இருந்தவள் தான். இன்னைக்கு சொல்றேன் நான் காதலிக்கிறேன். அவ அன்னைக்கே காதலிச்சவதான் சங்கீதா. ரசிகையாக இருந்து காதலித்து மனைவியாகி இவ்வளத்தையும் கடந்து வந்த ஒருத்தரை இன்னைக்கு எவ்வளவு ஒரு வெக்கக்காடன நிலைக்கு கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறான் ஒருத்தன். இதுல நெஞ்சில் குடியிருக்கும். டே, வீட்டுக்குள்ள குடியிருக்க விட மாட்டேங்கிறேன்னு இன்னைக்கு அந்த அம்மா திரும்ப ஒரு வழக்கு போட்டிருக்கு. வீட்டுக்குள்ள என்னை அடிக்கிறான், என்னை வீட்டுக்குள்ள இருக்க விட மாட்டேங்கிறான். நான் இருப்பதற்கு எனக்கு இந்த வீடு வேணும், நான் அந்த வீட்டுல குடியிருக்கிற அனுமதி வேணும்னு கேட்கிறான். சொந்த மனைவிய வீட்டை விட்டு துரத்துற இவனாடா உங்களுக்கு தலைவன்? இன்னைக்கு இந்த மகளிர் தினத்துக்கு போன அந்த பெண்களை பார்த்து கேட்கிறேன், அந்த பைத்தியங்களை பார்த்து கேட்கிறேன், தயவு செய்து நிதர்சனத்துக்கு வாங்க. திரை வேறு தரை வேறு, அந்த நிதர்சனத்துக்கு வாங்க. தயவு செய்து உங்களுடைய பைத்தியம் தெரியணுங்கிறதுக்காக நாங்க பேசுறோமே தவிர இதுல கண்டிப்பாக அரசியல் அல்ல. ஒரு கேடுகட்ட இழிவான ஒரு சமூகத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறான் ஒருவன். திருந்துங்கள். இது ஒரு மிகப்பெரிய பக்கா பைத்திய கட்சிங்கிறது மீண்டும் நிரூபணமாகிறது. நன்றி, வணக்கம்.